விக்ராந்திடம் திரும்பி, நீயும் இப்போ எங்க கூட வீட்டுக்கு வர, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை என்றார். விக்ராந்தும் அதற்கு சம்மதித்து தலையசைத்தான். ஒரு மணி நேரத்தில் அவர்கள் அனைவரும் விருந்தாவன் மாளிகையை அடைந்தனர். மீராவும் விக்ராந்தையும் கூட பிரதாப் தங்களுடனே அழைத்துச் சென்றார். இரவு 10 மணி ஆகியிருந்தும் யாருடைய கண்களிலும் தூக்கமில்லை. எல்லோருடைய மனதிலும் விக்ராந்திடமிருந்து பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இருந்தது. எல்லோரும் வீட்டின் ஹாலிற்குள் நுழைந்ததும் விஷ்ணு ஒரு வேலையாளின் உதவியுடன் வினயை அவன் அறைக்கு அனுப்ப சொன்னார். ஆனால் வினை போக மறுத்தான். அப்போது மாலினி வினைக்கு புரிய வைத்து அவனை அறைக்கு செல்லும்படி கூற, வினை வேறு வழி இல்லாமல் அந்த வேலையாளியுடன் தன் அறைக்கு சென்றான். வினை சென்ற பிறகு எல்லோரும் அங்கு இருந்து சோபாவில் அமர்ந்தனர். அப்போது அஞ்சலி, டாடி சொல்லுங்க, என்ன விஷயம்? விக்ராந்தனாவை அவ்வளோ வெறுத்த ரம்யா ஏன் இப்போ அவரை இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க விக்ராந்தனாவை விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க என்று கேட்டாள். மீராவின் மனதில் இதே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் பிரதாப் குடும்பம் விக்ராந்த் கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க என்று அவள் யோசித்தாள். அஞ்சலியின் கேள்விகளுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியும் முன்பே மோகனும் வசுந்தராவும் அங்கு வந்தார்கள். அவர்கள் அஞ்சலியின் தாத்தாவும் பாட்டியும் ஆவார்கள். வந்தவுடன் மோகன் விக்ராந்தை பார்த்து, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. நீ எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு நினைக்கல. இந்த ஒரு நிமிஷத்துக்காக நாங்க எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா அந்த நிமிஷம் வந்தப்போ நீ எங்களையே வீட்டில் வச்சுட்ட என்றார். மோகனின் பேச்சை கேட்ட அஞ்சலி, தாத்தா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் எல்லாரும் விக்ராந்த் கிட்ட இப்படி பேசுறீங்க என்று கேட்டாள். அப்போது விஷ்ணு, உண்மையை சொல்லணும்னா விக்ராந்த் வேற யாரும் இல்ல, அவன்தான் உன்னோட அண்ணன் கதிர் என்றார். இந்த வார்த்தைகள் அஞ்சலியின் காதுகளில் ஒரு வெடிகுண்டை போல கேட்டது. மீராவோ அதிர்ச்சியில் ஒருமுறை விக்ராந்தையும் மறுமுறை பிரதாப் குடும்பத்தையும் பார்த்தாள். விக்ராந்த் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அஞ்சலி, விக்ராந்த் அப்பா சொல்றது உண்மையா? நீதான் அண்ணாவா? நீயா இருந்தா ஏன் என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்ச? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நீயே என் அண்ணனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீயே இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்க. இதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று அழுதாள். நீ என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல அஞ்சலி, ஆனா இது என்னோட நிர்பந்தம். நான் என் அப்பா அம்மா கூட இருந்தும் அவங்க கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் இருக்கு. இது எனக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சுன்னு நினைக்கிறியா என்று விக்ராந்த் கூறினான். அப்போது வசுந்தரா, விக்ராந்த், கண்ணா, அப்படி என்ன காரணம்? நீ எங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்ச? இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த என்று கேட்டார். தன் பாட்டியின் பேச்சை கேட்ட விக்ராந்த், நான் உங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட நிர்பந்தத்தால என்னால உண்மையை சொல்ல முடியல என்றார். அதற்கு விஷ்ணு, அப்படி என்ன நிர்பந்தம்? நீ உன் குடும்பத்துக்கிட்டே போய் சொல்ல வேண்டியதா போச்சு என்று கேட்க விக்ராந்த், இதுக்கெல்லாம் ஆரம்பம் நான் குழந்தையா இருந்த நடந்த இந்த குண்டு வெடிப்புல தொடங்குது. நம்ம பிசினஸ் அழிக்க துடிக்கிறவன் தான் இதுக்கு பின்னால இருக்கான். நான் உயிரோட இருக்கேனோ திரும்பி வந்துட்டேனோ நம்ம எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்க முன்னாடி உங்க மகனா வரல. இன்னும் தீர்க்கப்படாத நிறைய மர்மங்களை நான் தீர்க்கணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்றான். அதற்கு விஷ்ணு, யார் அதெல்லாம் பண்றது என்று கேட்க விக்ராந்த், இப்போதைக்கு அதை பத்தி நான் உங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே இன்னும் தெரியாது. ஆனா ஒண்ணு, நான் தான் கதிர்ங்கிற விஷயம் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். வெளியே எங்கேயாவது நான் உங்களை பார்த்தா என்னை விக்ராந்த் கூப்பிடாதீங்க. ஏன்னா நம்மளை யாரோ கண்காணிச்சுட்டு இருக்காங்க என்றான். விக்ராந்தின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு, கண்ணா நீ என்ன சொல்ற? நம்ம குடும்பத்தை ஏன் யாரோ கண்காணிக்கணும் என்று கேட்டார். அதற்கு விக்ராந்த், ஒருவேளை இத்தனை வருஷமா உங்க பிசினஸ் அழிக்க முயற்சி பண்றவங்களா இருக்கலாம். அதனாலதான் நான் உங்க முன்னாடி என் உண்மையான அடையாளத்தோட வர விரும்பல. எதிரிகளுக்கு நான் உயிரோட இருக்கேனோ திரும்பி வந்துட்டேனோ தெரியக்கூடாது என்றான். அதற்கு மாலினி, என்ன நடந்திருந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும். உனக்காக நான் எத்தனை ராத்திரி தூங்காம இருந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீ திரும்பி வருவேன்னு நம்பிக்கையில ஒவ்வொரு வருஷமும் நீ தொலைச்சு போன அதே இடத்துக்கு நான் போவேன். நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில போவேன் என்று கண்ணீருடன் கூறினார். அதற்கு விக்ராந்த், நான் வரணும்னு தான் ஆசைப்பட்டேம்மா. ஆனா சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. என்னால நினைச்சாலும் இங்க வர முடியல. உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்றான். அப்போது மோகன், சரி இந்த விஷயத்தை எல்லாம் விடு. முதல்ல நீ இத்தனை வருஷமா எங்க இருந்தேன்னு சொல்லு. எங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சும் ஏன் திரும்பி வரல? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்ட என்று கேட்டார். அதற்கு விக்ராந்த், எனக்கு அந்த விபத்து நடந்தப்போ ஒரு நல்ல மனுஷன் என்னை எடுத்து வளர்த்தார். ஆனா அந்த சமயத்துல நடந்த சில விஷயங்களால என்னால திரும்பி வர முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. அதை பத்தி நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாது.
சரியான நேரம் வரப்போ உங்களுக்கே எல்லாம் தெரியும் என்றான். விக்ராந்த் சொன்னது சரியாகப்பட அவர்களும் அந்த விஷயத்தை அதற்கு மேல் நீட்டிக்க விரும்பவில்லை. பல வருடங்களாக தொலைந்து போன தங்கள் மகன் கடைசியாக தங்கள் கண்முன்னே இருப்பதே அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது. அவர்களுக்கு அது ஒன்று மட்டுமே முக்கியமாக இருந்தது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அஞ்சலி இன்னும் விக்ராந்த் மீது கோபமாக இருந்தாள். தான் செய்தது தவறு என்று விக்ராந்திற்கு தெரியும். அதனால் அவன் அஞ்சலியை சமாதானப்படுத்த முயற்சிக்கவில்லை. மாறாக அவள் சூழ்நிலையை புரிந்து கொள்ள அவளுக்கு நேரம் கொடுத்தான். இப்படியே இன்னும் சிறிது நேரம் பேசிய பிறகு எல்லோரும் இரவு உணவுக்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள். அப்போது மீராவின் போன் அடித்தது. மீரா தன் மொபைலை பார்த்தபோது அது அவளுடைய தந்தை ரித்தேஷிடமிருந்து வந்த அழைப்பு. இதை பார்த்ததும் அவள் உடனே போனை எடுத்தாள். அப்போது ரித்தேஷ், கண்ணு, நீ எங்க இருக்க? நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக காலேஜுக்கு கூட வந்தேன். ஆனா நீ அங்க இல்ல. சொல்லு, எங்க இருக்க என்று கேட்டார். தனக்கு நடந்த எல்லாவற்றிற்கும் தன் தந்தையே காரணம் என்று நினைக்க தொடங்கிய மீரா கோபத்துடன், இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? நீங்க தான் என்ன ஆபத்துல தள்ளி விட்டீங்க. உங்க குடும்பத்தையே ஆபத்துல மாத்துற மாதிரி விஷயங்களை ஏன் பண்றீங்க? உங்க மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது என்றாள். மீரா அதிகமாக பேச போகிறாள் என்பதை பார்த்த விக்ராந்த் அவள் கையில் இருந்து போனை வாங்கி, அங்கிள், மீரா நல்லா இருக்கா? நானும் மீராவும் இப்போ பிரதாப் வீட்ல இருக்கோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க நாளைக்கு காலையில அங்க வர்றோம். ஆண்டி கிட்டையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. மீரா நல்லா இருக்கா? ஆனா இப்போ கொஞ்சம் கோபமா இருக்கா. அதனால நீங்க அவகிட்ட அதிக நேரம் பேசுறது அவ கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் என்றான். விக்ராந்த் சொன்னது ரித்தேஷுக்கு சரியாகப்பட அவர் உடனே போனை வைத்து விட்டார். பிரதாப் குடும்பத்தினர் அனைவரும் மீராவை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது மோகன், மீரா, கண்ணு, என்னாச்சு? நீ ஏன் உன் அப்பா மேல அவ்வளவு கோபமா இருக்க என்று கேட்டார். மோகனின் பேச்சை கேட்ட விக்ராந்த், தாத்தா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாளைக்கு நாங்க போய் அதை சரி பண்ணிடுவோம் என்றான். அதற்கு விஷ்ணு, இப்போ நீ என் பையனை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ ரித்தேஷ் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றார். விஷ்ணுவின் இந்த வார்த்தைக்கு விக்ராந்த், இல்லப்பா, நான் இப்போதைக்கு இங்க இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம குடும்ப எதிரிகளுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா மீராவோட ஆபத்து வந்துரும். நான் எல்லாத்தையும் சரி பண்ற வரைக்கும் நான் மீரா வீட்டுல தான் இருப்பேன். ப்ளீஸ் இதை பத்தி இனிமேல் யாரும் பேச வேண்டாம் என்றான். அப்போது மாலினி, ஆனா நீ என் பையனை எனக்கு தெரிஞ்சோம், நீ என்கிட்ட இருந்து எப்படி தூரமா இருக்க முடியும்? நீ என்கிட்ட தூரமா இருந்தா என்னால நிம்மதியா தூங்க முடியாது என்றார். அதற்கு விக்ராந்த், கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கம்மா, உங்க பையன் உங்ககிட்ட முழுசா திரும்பி வருவான். அப்புறம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் என்றான். அப்போது மாலினி யோசனையுடன், நீ உண்மையா தான் சொல்றியா? நீ என்கிட்ட திரும்பி வந்தா அப்புறம் எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா என்று கேட்டார். மாலினி இந்த வார்த்தைக்கு விக்ராந்த், நான் உங்க கூட எப்பவும் இருக்கேன்னு சத்தியம் பண்ண முடியாது. ஆனா நான் எங்க போனாலும் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்றேன் என்றான். அதற்கு மாலினி, ஆனா நீ எங்கேயாவது போக வேண்டிய அவசியம் என்ன? நீ இங்க இருக்கேன்னு ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற என்று கேட்டார். அப்போது விக்ராந்த் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து, நான் இங்க இருந்தா நிறைய விஷயங்கள் மாறும். ஆனா அந்த மாற்றம் நல்லதா இருக்காது. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு சாபம் மாதிரி இருக்கும் என்றான். அதற்கு விஷ்ணு, நீ என்ன சொல்றேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க இருக்கிறதால என்ன ஆகிடும் என்று கேட்டார். அப்போது விக்ராந்த், சரி, இந்த விஷயத்தை எல்லாம் விடுங்க. இதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது என்றான். விக்ராந்தின் பேச்சை கேட்டு எல்லோரும் அமைதியாகி சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினர். சிறிது நேரம் கழித்து எல்லோரும் சாப்பிட்டு முடித்தனர். பிறகு மெதுவாக தங்கள் அழைத்து செல்ல தொடங்கினர். ஆனால் ரம்யா மட்டும் அமைதியாக இருந்தாள். மருத்துவமனையிலிருந்து திரும்பியதிலிருந்து அவள் விக்ராந்திடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விக்ராந்த் தன் அறைக்கு செல்லும் போது அவன் பார்வை ரம்யா மீது பட்டது. அவர்கள் அருகே சென்று அமர்ந்து, என்ன விஷயம் ரம்யா அத்தை? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் கேட்கலையா என்றான். அப்போது ரம்யா விக்ராந்தை பார்த்து, நான் உன்கிட்ட என்ன கேட்கறது? நான் உன்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ அமைதியா கேட்டுட்டு இருந்த. நீ தான் கதிர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்படி பண்ணிருப்பேனா என்றாள். அது விக்ராந்த், அப்படி இல்ல அத்தை. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலன்னு இல்ல. நான் உங்களோட பாசம் முன்ன மாதிரி இருக்கா இல்ல காலப்போக்குல மாறிடுச்சான்னு பார்க்க தான் அப்படி இருந்தேன் என்றான். அப்போது ரம்யா ஏதோ சொல்ல வர அவன் போன் அடித்தது. விக்ராந்த் காலரின் பெயரை பார்த்து உடனே ரம்யாவிடம் பிறகு பேசுவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். விக்ராந்திற்கு யாருடைய அழைப்பு வந்தது? பைராம் கான் பிடிபட்டது நாகேஸ்வரனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.